இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்திய ராணுவம் முப்படையே வந்தாலும், மோடியே தலைமை தாங்கி வந்தாலும் அந்த சர்வேக்களில் தீபம் ஏற்ற விட மாட்டான். நிச்சயமாக தர்காலிருந்து ஒரு சின்ன செங்கக்கலை கூட எடுத்து விட மாட்டான். அந்த உறுதி எங்களுக்கு உண்டு. ஒரு விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, சென்சிட்டிவான பிரச்சனை. இந்த நேரத்தில் மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ தூண்டி விடுற மாதிரி கலவரத்துக்கு பேசக்கூடாது. அல்ல ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையும் ராஜன் செல்லப்பாவும் ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான பேச்சை நேற்று பேசியிருக்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், திருப்பரங்குன்றத்தில் பஸ் ஸ்டாண்டே இல்லை. அவ்வளோ பெரிய ஊர், கோயில் நகரம். நீங்கள் தீபத்தை வரணும்னா கூட பஸ் வரணும்ல, அதுக்கு வசதி பண்ணுங்க. பேருந்து நிலையம் இல்லை. அதனால் அங்கே சுகாதார சீர்கேடுகள் இருக்கு. இப்போ தேர்தல் நேரத்தில் ராஜன் செல்லப்பா என்ன பேசணும்னு கேட்டால் இதை பேசணும். 5 வருஷம் என்ன நீங்கள் கிழிச்சிங்கன்றதை மக்களுக்கு சொல்லணும்ல. அதை தவிர்த்துட்டு தீபத்தை கிழிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு வேலையாக வரீங்களா? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர், வழக்கறிஞர் திரு பசும்பொன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக எலெக்ஷன் நேரங்களில் பெரும்பாலும் மதுரையை பொறுத்தவரை எதிர்பார்த்தது உங்களும் ஒரு வேட்பாளர் அறிவிப்பாக எதிர்பார்ப்பும் இருந்தது. அதையும் தாண்டி சில விமர்சனம் முன் வச்சிங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி என்னென்னா திமுக ஆதரவு வச்சுக்கிறீங்க, கொள்கை ரீதியாக நின்று மறுபடியும் நிரூபிச்சுக்கிறீங்க. திருப்பங்குன்ற இஷ்யூவை பொறுத்தளவில் தொடர்ந்து களத்தில் இருந்தது. மதநலன் கூட்டமாக இருக்கட்டும், இப்போ நேற்று ஆரம்பித்த ஜீரோ பிஜேபி இயக்கமாக இருக்கட்டும், எல்லாருலையும் ஒருங்கிணைப்பு பேசுகிறீங்க. நேற்று ராஜன் செல்லப்பா ஒரு விஷயத்த இதுவரை முன்னாடி பேசாமல் இருந்தார், ஆனால் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்னென்னா, திருப்பங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற இஷ்யூவை அவரே கிளப்புறாரு. அதுவோ தாண்டி என்னென்னா, நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவோம், ஓட்டு போடுங்க எல்லாம் இந்துக்கள் மாதிரி ஒரு போலீஸான ஒரு சர்ச்சைக்குரிய பேசுகிறாரு. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? முதலில் அறக்கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு மிரட்டல்கள், உருட்டல்கள், பல்வேறு சூழலில், குறிப்பாக பொருளாதார நெருக்கடியில் கூட உயர்ந்த நோக்கத்தோடு திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமாக எக்காலத்திலும் பேசக்கூடிய, முக்காலத்திலும் பேசக்கூடிய ஒரு திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் நீங்கள் தயாரித்ததற்கு தனிப்பட்ட முறையிலும் நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று எனக்கு சீட்டு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கின்ற கருத்தை வைத்தபோது அதற்காக அரசியல் களத்தில் இல்லை. அரசியல் நகர்வு என்பது லட்சியத்திற்காக, கொள்கைக்காக பெரியார் அண்ணா கற்றுத்தந்த திராவிட இயக்க பாதையில் என்னுடைய லட்சிய பயணம் எப்பொழுதும் தொடரும். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சியாக நாம் ஆதரிக்கிறோம். ராஜன் செல்லப்பா அவர்களை பொறுத்தளவில் நேற்றைக்குத்தான் அந்த நிலைப்பாடு எடுத்தார் என்பதல்ல. நீங்கள் ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமாக நம்முடைய சேனலை நான் பல முறை பேட்டி அளித்திருக்கிறேன். அதிமுக நிலைப்பாடும் அதுதான், எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடும் அதுதான். ஆனால் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியோ ஜெயலலிதா நிலைப்பாடோ, கலைஞர் நிலைப்பாடோ, பக்தவச்சல் நிலைப்பாடோ, முன்னாள் ஒரு நிலைப்பாடு யாருமே அப்படி இல்லை. நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் நிலைப்பாடு வேறு. அவங்க போன எடப்பாடி காலத்தில் அப்படி இல்லை. விவகாரம் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், உயர்நீதிமன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு பின்னாடி நடக்கிற விவகாரத்தில் தான் சொல்கிறேனே தவிர, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டால் எடப்பாடியுடைய நிலைப்பாடும் ராஜன் செல்லப்பாவுடைய நிலைப்பாடும் பாஜக ஒத்த நிலைப்பாடு தான். அவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதில் அங்கே நீதியரசர் சாமிநாதனுடைய உத்தரவு வந்ததுக்கு பின்னாடி பல்வேறு கலவர சூழல்களை ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கூட்டம், ஏன் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை, நைனா நாகேந்திரன், காடேஸ்வரா, இந்த தலைமையிலான குழு மதுரையை எச் ராஜா அயோத்தியாவுக்குன்னு சொல்கிறார். ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு இங்கே கூலிப்பட்டாளங்களாக பல்வேறு இயக்கங்களை இந்த லெட்டர் பேர்டு கட்சியெல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் கலவரத்தை பண்ணாங்க. அந்த கலவரத்துக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய
சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. அது அதிமுகவுடைய நிலைப்பாடாக அவர்கள் செயல்பட்டார்கள். அதில் இந்த தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் சம்பந்தமாக திமுகவும் பேசலை. அங்கே போட்டியிடக்கூடிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்தலுக்கு போடக்கூடியவங்களும் பேசலை, யாருமே பேசலை. அங்கே குறிப்பாக நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டால் அந்த நிலைப்பாட்டில் அப்போ இருந்தே அவங்க ஒரு நிலைப்பாடான முடிவு எடுக்கல. சீமானை பொறுத்தவரை அது ஒரு நிலைப்பாடு எடுக்கல. தாவேகாவும் அது ஒரு நிலைப்பாடை சொல்லலை. இப்ப திமுகவை பொறுத்தளவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை, உறுதியான நடவடிக்கை, இரும்பு கரம் கொண்டு அதை அடக்கினார். அப்படி ஒரு மனிதன் அடக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் இந்நேரம் தர்காவை இடிச்சிருப்பாங்க, மேலே அவங்க தீபம் ஏற்றிருப்பாங்க, கண்ட இடத்துல ஏற்றிருப்பாங்க. இத்தனைக்கு ஒரு நீதியரசர் கடுமையாக அதில் நடந்து கொடுக்குறார். சாதாரண விஷயம் அந்த இடத்துல நான் கடந்து போக விரும்பல. அவர் மாலை 6 மணிக்குள் ஏற்றி திரண்டு மிரட்டுகிறார் அதிகாரிகளை. இன்றைக்கு வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காரு, அவதூறு வழக்கு போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. ஆனால் முதலமைச்சர் ரொம்ப ராஜேந்திரமாக நடந்து கொண்டார். 144 தடை உத்தரவை போட்டார். இதெல்லாம் யாருமே எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத செய்து காட்டினாதான் ஆதரவு. ஏன் தொடர்றோம்? மன வலியோட, கசப்புகளோட, அந்த கொள்கை உறுதிப்பாட்டுக்கு தான் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 ஆட்சி வர வேண்டும், மீண்டும் முதல்வராக வரணும்னு தொடர்றோம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர் எடுத்தார் பாருங்க. அதை விட அவர் பேசினார். என்ன பேசினார்? மதுரைக்கு வரும்போது சொன்னார், இந்த விவகாரத்தில் மதுரை மக்கள் பாஜக வகுப்பாத சக்தியை புடனியால் அடித்து விரட்டுவார்கள் அப்படின்னு சொன்னார். இது சாதாரண சாமானிய மக்களுக்கு புரியும் மொழியில் பேசிய முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இதில் ராஜன் செல்லப்பா நேற்று மறுபடியும் இந்த விவகாரத்தை அவருக்கு தூண்டி விடலை. ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை எப்படியாவது அவங்களுக்கு இந்த தேர்தல் இந்த தேர்தலே அமைதியாக நடத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அவங்க ஒரு பெரும் கலவர சூழலை தான் நடத்தணும் அவங்க நினைச்சாங்க. அதற்கு நம்ம சரியா, மக்களும் சரியா இருந்தாங்க, ஆட்சியும் சரியா இருந்து, முதலமைச்சரும் சரியா இருந்தார். அது எடுபடுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? நிச்சயம் எடுபடாது. ராஜன் செல்லப்பாவுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டா, இத்தனைக்கும் அவர் சிறுபான்மையினர், அவர் அவங்க குடும்பம் நீண்ட காலமாக கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வகையில் அவர் ரொம்ப உறவினர். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அவர் சகலகலா வித்தவன், அரசியலில் நீண்ட நெடிய ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர். ஆனால் எந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட தேர்தல் நேரத்தில் சொன்னால் எடுக்கும். அப்போ அவர் நினைக்கிறார், பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க இந்துக்கள் திருப்பரங்குன்றத்தில், அதனால் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற விடாமல் திமுக தடுத்ததுன்னு மொட்டையாக சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திருப்பரங்குன்ற மக்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. தீபம் வருஷம் பூரா எந்த இடத்துல ஏற்றுறாங்க. இது நம்முடைய திருமலாய்க்கர் காலத்திலிருந்து பட்டயமாக எழுதி கல்வெட்டில் எழுதப்பட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சர்வே கல் ஏற்றுனதுக்காக எந்த விதமான ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லை என்பது திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் அனைவரும் அறிந்த உண்மை. அங்கே கலவர சூழல் உருவாகிறதுக்கு காரணம், அடிப்படை காரணம் முதலமைச்சர், நம்ம சிறுபான்மை அமைப்புகள்லாம் இல்லை, திருப்பரங்குன்ற வாழ் மக்கள் இருக்காங்க பார்த்தாங்களா, அவங்க அறிவுபூர்வமானவர்கள், மத நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள். அதனால தான் அங்கே கலவரம் எடுக்கலை. இப்போ அயோத்தியில் கலவரம் இடித்து அங்கே உடனே பாபர் மசூதி இடித்து ராமர் கோவில் கட்டினான்னா, அயோத்தியில் இருக்கிற மக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் எடுபட முடியாததுக்கு காரணம் நம்முடைய அரசு என்றாலும், நம்முடைய மத நல்லிணக்க அமைப்புகள் என்றாலும், முற்போக்கு சக்திகள் என்றாலும், திருப்பரங்குன்ற வாழ் மக்களுக்கு தான் முதலிடம். அவங்க மத நல்லிணக்கத்தை காலங்காலமாக பேணுகிறார்கள். அதனால் இந்த வாதத்தை முன்வைக்கிறது அவங்க தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஆட்டுப்புழுக்க அண்ணாமலையும் ராஜன் செல்லப்பா எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டால், மக்கள்கிட்ட இப்படி சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா அங்கே சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறத விட அந்த ஓட்டு வேணான்னு டிக்ளேர் பண்ணால் இந்துக்கள் அனைவருமே ஓட்டு போட்டுருவாங்களா? நான் என்ன கேட்குறேன், இந்துக்கள் அனைவரும் ஓட்டு போட்டுருவாங்களா? இது பொதுவான இந்துக்களுக்கு எதிரானதா? இது பொதுவான இந்துக்கள் மட்டும் இல்லை, மத நல்லிணக்கத்தை விரும்புவர்களுக்கு எதிரானது. இந்துக்கள் தானே மத நல்லிணக்கம் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட இது எடுபடாது. இது மீண்டும் இந்த பிரச்சனையை கிளப்பி விடலாம் அப்படின்ட்டு கேட்கல. அந்த கிளப்ப முடியல. ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை ஆரம்பித்து வச்சார், செல்லப்பாவும் அதை பேசுகிறாரு. இந்த இடத்துல எனக்கு என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்தால் தீபம் ஏற்றுவோம்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன், மதுரையை பொறுத்தளவில் சாதாரணமாக நம்முடைய வழக்கறிஞர் ஹென்றி டிஃபென், நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், மீதா பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கு சிறுபான்மை அமைப்புகள் அடங்கிய ஒரு
குழு தான் மத நல்லிணக்க குழு. இந்த குழு தான் இப்படி நான் முதலமைச்சர் தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளோ பெருமையாக சொன்னனோ, பொதுமக்கள் திருமண மக்கள் எப்படி சொன்னனோ, இந்த குழு தான் முழுமையாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்துடைய திட்டத்தை அரணாக நின்று உடைத்த பெருமை, திருப்பரங்குன்றத்தை பாதுகாத்த பெருமை மத நல்லிணக்க குழுக்கு தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சட்ட போராட்டம் நடத்தி ஒவ்வொரு நிமிடம் கடைசி நிமிடம் வரை சட்ட போராட்டம் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பது, இந்த குழு தான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய குழு. அதனால் இந்த அமைப்புகள் இருக்கு வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவோம்ன்றாங்க. அது செல்லப்பா பேசுகிறார். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, நீதிமன்ற தீர்ப்புகள் மட்டும் நிரந்தரமான தீர்ப்புகள் அல்ல, மக்கள் வழங்குகின்ற தீர்ப்பு தான் மகேஷின் தீர்ப்பு. மக்கள் தான் எஜமானர்கள் ஜனநாயகத்தில். திருப்பூரோட மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க. எப்படி தீர்ப்பு வந்தாலும் சரி, மக்கள் தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி, இங்கே மதுரை வாழ் மக்கள் மத நல்லிணக்க அமைப்பு இருக்கின்ற வரை இந்திய இராணுவம் முப்படையே வந்தாலும், மோடியே தலைமை தாங்கி வந்தாலும் அந்த சர்வேக்களில் தீபம் ஏற்ற விட மாட்டான். நிச்சயமாக தர்காவிலிருந்து ஒரு சின்ன செங்கக்கலை கூட எடுத்துக்க விட மாட்டான். அந்த உறுதி எங்களுக்கு உண்டு. அதனால் அந்த உறுதியோடு நான் சொல்கிறேன், தீர்ப்பை மக்கள் வழங்குவாங்க. இவங்க பேசுகிறதுக்கு ஏன்னா சர்வேக்கல்ல ஏற்றணுன்றதுக்கு எந்த விதமான ஒரு நியாயம், தர்மம், அறம், சட்டம், ஆவணம் எதுவும் இல்லை. அதனால் மீண்டும் மக்களை குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் தேர்தலில் அப்படின்றக்காக அந்த வாதத்தை மீண்டும் கிளப்புறாங்க. இந்த வாதமே பொய்த்து போய்விடும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனையை கிளப்பக்கூடிய பாஜக நம்முடைய ராஜன் செல்லப்பாவை கிறிஸ்துவர் அவர்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வர போறான் திரும்பவும். அதாவது தெரியாம தெரிஞ்சுதான் அவர் பண்றாரு. இப்போதைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வரணும், எதாவது சொல்லி வரணும்ன்றது தான் அவங்களுடைய திட்டமே தவிர ஒரு லாஜிக் இல்லை. ஒரு திராவிட இயக்க அடிப்படையில் ராஜன் செல்லப்பாலாம் மாணவர் பருவத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்தவர், எஸ்டிஎஸோடு இருந்தவர். ஆனால் ஒரு திராவிட இயக்க உணர்வுன்றதப்போ ஒரு கிறிஸ்துவன் உணர்வு இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் உணர்வு வரணும். சாதியின் பேரால், மதத்தின் பேரால், கடவுளின் பேரால் ஒரு கலவர சொல்லி உருவாக்குவதற்கு நாம் ஒரு துணை போகலாமா? இவர் நாடாள் ராஜ்யசபை எம்பியாக இருந்தவர், மதுரை மேயராக இருந்தவர், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர். இதை விட என்ன பதவி வேணும்? இந்த மதுரை நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மக்களை சாதியின் பேரால், மதத்தின் பேரால் பிளவுபடுத்துகின்ற இந்த பிளவுவாத சக்திகளுக்கு நாம் துணை போகலாமா அப்படின்ற எண்ணம் அவங்க மாதிரி ஆளுக்கு வரணும். வயது 70 தாண்டிட்டார். அதை எண்ணத்தோடு அவர் பேசணும். ஆனால் அவர் பேசியது முழுக்க மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க. திருப்பரங்குன்றம் தீர்ப்பு என்பது ஒரு அருமையான தீர்ப்பு அமையும் நான் அப்படி நினைக்கிறேன். இந்தியாவுக்கு முன்னூறு. ஏன்னா அவங்க கலவர சொல் உருவாக்குறதுக்காக ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நேற்று திரும்ப பற்ற வச்சு போயிட்டாரு. இதை தேர்தல் காலத்தில் அவங்க பேச வேண்டியதில்லை. விளக்குகளோட பெண்கள் வரவேற்றிருக்காங்களே சில பேருடைய, அது அவங்க ஏற்பாடு. தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு இந்த ஏற்பாடுலாம் நமக்கு தெரியாத, காசை கொடுத்து விளக்கு ஆராய்ச்சி இதெல்லாம் பணத்துக்காக செய்யக்கூடிய இயற்கையாக வரணும். இப்போ இயற்கையாக மத நல்லிணக்க அமைப்பு திரண்டோம். இதில் எனக்கு வருத்தத்தை இந்த நேரத்தில் அண்ணா பதிவு செய்ய விரும்புகிறேன்னு கேட்டால், ராஜன் செல்லப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர். அங்கே மோடி பலமுறை 15 ஆண்டுகள் மதுரைக்கு வந்துட்டு போனவர், பிரதமராக இருந்து என்றைக்கும் முருகன் கோயிலுக்கு வந்ததில்லை. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு இந்த கலவரக்காரர்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கிறார். நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நானே வந்துட்டு போயிருக்கேன், நீங்கள் ஏறி உங்கள் வேலையை காட்டுங்க அப்படின்னு கலவர கும்பலுக்கு, வன்முறை கும்பலுக்கு ஒரு உத்தரவிட்டதாக, மறைமுக உத்தரவிட்டதாக தான் அவர் வந்துட்டு போனது. கலவரமான இடத்துக்கு வரலாமா ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். அதனுடைய தெம்பில் தான் நேற்று அண்ணாமலையும் ராஜன் செல்லப்பாவும் இதை அரசியலாக பேசுகிறாங்க. தேர்தல் களத்தில் இது பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்குது, அடுத்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த நேரத்தில் தேர்தல் களத்தில் அவங்க பேச வேண்டியதில்லை. தேர்தல் ஆணையம் இதை கண்டிக்கணும். முதல் நான் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். ஒரு விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, சென்சிட்டிவான பிரச்சனை. இந்த நேரத்தில் மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ தூண்டி விடுற மாதிரி கலவரத்தை தூண்டி பேசக்கூடாது. அதில் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையும் ராஜன் செல்லப்பாவும் ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான பேச்சை நேற்று பேசியிருக்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், அவங்க பேசிட்டாங்க. பிரதானமாக அடுத்து இருக்கக்கூடிய கட்சி திமுகவை நாடு நம்புது. யார் நம்புறாங்கன்னா மத நல்லிணக்கவாதிகள் நம்ம நம்புகிறோம்.
இடதுசாரிகள் நம்புகிறோம், அம்பேத்கர் நம்புகிறோம். மதுரையில் மாவட்ட செயலாளர் திமுகவில் மூர்த்தி அமைச்சராக இருக்கிறார். கடந்த காலங்களில் இந்த திருப்பூர் விவகாரமாக பெரிய பூதாகரமாக பிரச்சனைகள் ஆர்எஸ்எஸ்காரங்க ராஜாலாம் பழங்கானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வெளியூர்லேருந்து கூலி ஆட்களை கொண்டு வந்து பழங்கானத்து ஆர்ப்பாட்டத்தில் திரட்டி நான் அயோத்தி ஆக்குவேன் அப்படின்னு மிரட்டல் விட்டார். அப்பையும் மதுரை மாவட்ட திமுகவில் மூர்த்தி செயலிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பு இல்லை, விளக்கம் இல்லை, கண்டனம் தெரிவிக்க வேணாம். மதுரை அயோத்தி ஆக்க முடியாது, மத நல்லிணக்க பூமின்ற விளக்கம் கூட அவங்ககிட்ட இருந்து இல்லை. அதே போன்று திருப்பரங்குன்றத்திலே பிறந்து வளர்ந்தவர், வடக்கு தொகுதியில் எம்எல்ஏ இருக்கலாம் தளபதி. அவங்க அப்பா கோபால் எனக்கு தெரியும், கோபால்சாமிலேருந்து தெரியும். அவங்க பாரம்பரியமாக அந்த திருப்பரங்குன்ற குடும்பத்துக்காரங்க. அவர் இது சம்பந்தமாக வாய் திறக்கலை. இன்றைக்கு திருப்பரங்குன்ற வேட்பாளர் இந்நேரம் அவர் பதில் கொடுத்துக்கணும். நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பதில் கொடுப்போம், என்றைக்கு நிற்போம், கொள்கையாக நிற்போம். நாங்கள்லாம் உயிர் மூச்சு உள்ளவரை, நாங்கள் இருக்கின்ற கால வரை இங்கே தகராறு, மத தகராறு ஏற்படுத்த விட மாட்டோம். தர்காவை பாதுகாப்போம், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் களத்தில் அவர் ஒரு தீயை பற்ற வச்சுட்டு போகிறார். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையும் ராஜன் செல்லப்பாவும். திமுக வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கணும் இன்னாரா, நாங்கள் நீதிமன்ற உத்தரவை மதிப்போம், நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து போராடி எங்கள் திராவிட மாடல் அரசு இங்கே மத நல்லிணக்கத்தை பாதுகாப்புனா சொல்லணுமா இல்லையா? திமுக ஏற்ற விட மாட்டேன்னு சொல்ல வேணும், அந்த தைரியம் கூட உங்களுக்கு வராது. அது நாங்கள் சொல்லுவோம். நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலே இங்கே மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் சர்வேக்களில் தீர்ப்பு ஏற்ற விட மாட்டோம். இது நாங்கள் பேசுகிறோம். நான் பெரியார் வாரிசு, அண்ணாவின் கொள்கை. நீங்கள் இன்றைக்கு தேர்தல் களத்தில் நாங்கள் ஏத்துவோம் ராஜன் செல்லப்பா சொல்லுகிறார், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை சொல்லுகிறார். திமுக மாவட்ட செயலாளர், மந்திரி இது சம்பந்தமான ஒரு அறிக்கை கொடுக்கலாம், பேசியிருக்கலாம். நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு தான் தொடர்ந்து நீதிமன்றத்தில் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை, மக்கள் விரும்புகின்ற மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளுடைய தீர்ப்பை நாங்கள் மதிப்போம், எந்த வகையிலும் மதுரையில் குந்தகம் விளைவிடாமல் தடுப்போம்ன்றதை சொல்லணும்ல. ஏன் பேச மாட்டேன்றாங்கன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இல்லை அப்படி பார்த்தப்ப ராஜன் செல்லப்பா என்ன தைரியத்தில் பேசுகிறான்னு ஒரு கொஸ்டின் தான் கூட. அப்போ அவர் எப்படியாவது இதை மட்டுமே பேசி ஜெயிச்சலாம் நம்புறாரா என்ன? நிச்சயமாக நம்புறாரு. ஆனால் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குன்னு கேட்டால், தீபம் ஏற்றுவது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க ஏற்றிட்டு தான் இருக்காங்க. கார்த்திகை அன்னைக்கு வழக்கமாக ஏற்ற வேண்டிய இடத்துல தீபம், அவங்க பொய் பிரச்சாரத்தை ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், என்ன கிளப்புறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட அவங்க தீபம் ஏற்ற விட மாட்டேன்றாங்க திமுக, அவங்க நாத்தியர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு தெரியும், கார்த்திகை அன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தின் போது தீபம் ஏற்றப்பட்டு வருது. இந்த வருஷம் தீபம் ஏற்றியாச்சு, அடுத்த கார்த்திகை அன்னைக்கு தான் இதை பற்றி பேசணும். அதுக்குள்ளே நீதிமன்ற தீர்ப்பு என்ன வருதோ அதை பார்த்துக்குருவோம். ஆனால் ராஜன் செல்லப்பா 5 ஆண்டு காலம் தீபம் ஏற்றுவதற்காக மட்டும், சர்வேக்கரில் தீபம் ஏற்றுவதற்காக மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டாரா? பொதுமக்கள் கேள்வி. சரி, அங்கே இந்த சுரங்கப்பாதை, ரயில்வே பாதை அது இருக்குது பார்த்துங்க, அதே இன்னும் முடிவடையலை. அது எத்தனை முறை இதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குறாரு? சட்டமன்றத்தில் இந்த தீப விவகாரத்துக்கு ஒரு பேசின அளவுக்கு, தீப விவகார போராட்டக்காரங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த அளவுக்கு அங்கே கோடாங்கித்திரன்னு ஒரு தெரு இருக்கு, பட்டா கேட்டு நீண்ட ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்தாரா? வருவாய்த்துறையுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாரா? ஜல்லிக்கட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, அங்கே ஒரு திடலே இல்லை, பிரச்சனையாகவும் இருக்குது. 5 ஆண்டுகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், ஏற்கனவே மதுரை மேயர் இருந்தவர். பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்கிறது பெரிய இதுகெல்லாம் ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் பஸ் ஸ்டாண்டே இல்லை, அவ்வளோ பெரிய ஊர், கோயில் நகரம். நீங்கள் தீபத்தை வரணும்னா பஸ் வரணும்ல, அதுக்கு வசதி பண்ணுங்க. பேருந்து நிலையம் இல்லை, அதனால் அங்கே சுகாதார சீர்கேடுகள் இருக்குது. திருப்பரங்குன்றம் அடிப்படையில் கிராமங்கள் தான் அதிகம். நீங்கள் நிலையூராக இருக்கட்டும், தென்பழஞ்சியாக இருக்கட்டும், வடபழஞ்சியாக இருக்கட்டும், சாத்தங்குடியாக இருக்கட்டும், இங்கிட்டு மேலே குடி, கீழே குடி, நாகமலை புதுக்கோட்டை, வடிவேலுக்கரை, விளாச்சேரி தொகுதி முழுக்க நீங்கள் போனீங்களாக்க மந்தை களம் உருவாக்கியிருக்கலாம். இந்த இவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஃபண்டை வச்சு இவர் என்ன பண்ணார்? இப்போ பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் பேசினார் நேற்று. நான் இங்கே 1,30,000 மக்கள் வாழ்கிறாங்கன்னா 90,000 பேருக்கு நேரடியாக நான் இந்த அரசு திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு கொடுத்துருக்குறேன் நான் சொல்ல முடியும்.
என்னுடைய ஃபண்டை வச்சு 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல என்னுடைய ஃபண்டை வச்சு நான் வந்து பணியாற்றிருக்கிறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ தேர்தல் நேரத்தில் ராஜேந்திர செல்லப்பா என்ன பேசணும்னு கேட்டால் இதை பேசணும். அவர் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. திருமண மகாலில் நடந்தது. இன்னும் சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் கூட ஏன் ஊழல் மதுரை மாநகராட்சி ஊழல் பிரச்சனையை கடந்து போகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் பல்வேறு தியாகராஜனே கடந்து போகிறாருன்னு சொல்கிறாங்க. கடந்து போகிற விஷயமே இல்லை. இதில் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இந்நாள் திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் பங்கு இருக்குது. இது வந்து சாதாரண ஒரு நாளில் நடந்த விஷயம் இல்லை. கடந்த 10-15 ஆண்டுகளாக மாநகராட்சி நடந்த விஷயம். அதில் ராஜேந்திர செல்லப்பா மேயராக இருக்கும்போது நடந்த விஷயம் தான் அதெல்லாம். அதாவது நிறைய அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் தன்னிச்சையாக பதில் சொல்லணும். நிறைய ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே சொல்கிறாங்க. அப்போ அதுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல விட்டுட்டு, மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல விட்டுட்டு, தீமை ஏற்றுறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் வரீங்களா? வம்புழுக்கிறதுக்காகவே 5 வருஷம் என்ன நீங்கள் கிழிச்சிங்கன்றது மக்களுக்கு சொல்லணும்ல. அதை தவிர்த்துட்டு தீமை ஏற்றுறது கிழிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு வேலையாக வரீங்களா? பார்க்கணும்ல. அதனால் இதுகெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள். அதனால் நேற்றுக்கு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையும் ராஜேந்திர செல்லப்பாவும் பற்ற வச்சிருக்கிற இந்த தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வைக்கின்ற தீபத்தி தெரியாது. தீபம் எடுத்துக்கிறதா இல்லை தீ வைக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. தீபத்தை சர்வேக்கல்ல தீப ஏற்றம் நினைக்கிறது அப்படின்னு சொல்லி தீ வைக்கிறாங்க. கலவரத்தீயை, இந்த கலவரத்தீயை அணைக்க வேண்டும். அது திராவிட மாடல் அரசு நிச்சயமாக அணைத்தது. தொடர்ந்து இந்த அரசு இருந்தால் தான் அணைக்க முடியும்ன்ற நம்பிக்கை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் மாவட்ட செயலாளர் இதை கவனம் செலுத்துங்க. திராவிட மாடல்னு சொல்லி தளபதி ஸ்டாலினும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் மட்டும் பேசி பயனில்லை. அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் இதை பேச வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் மத நல்லிணக்க அமைப்பு வந்து யாருமே இதில் பயன்படலை. இப்போ அறுவடை யார் பண்ண போகிறாருன்னு கேட்டால் திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் தான். நாங்கள் பாடுபட்டதுக்கு நாங்கள் அதை நினைக்கல. எங்கள் நோக்கம் என்னன்னு கேட்டால் எங்களுடைய எண்ணம் மத நல்லிணக்கம். அங்கே இருக்கக்கூடிய மசூதி பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே அந்த சர்வேக்களில் தீபம் ஏற்றக்கூடாது. வழக்கம் போல் முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. இதான் எங்கள் நோக்கம். பயன் அறுவடை பண்ண போகிறது திமுக வேட்பாளராக இருந்தாலும் பேசுங்க, வாய் தரங்க. நீங்கள் கடந்த காலத்தில் மத நல்லிணக்க அமைப்பு நாங்கள் அங்கே போராட்டம் நடத்திருக்கோம். நானே 3 முறை காலையில் கைது செய்யப்பட்டு 5 முறைக்கு திருமண மண்டபத்தில் வச்சு விடுவிக்கப்பட்டிருக்கேன். பல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. ஏன் இந்த அமைப்புக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வந்திருக்கலாம், இந்த அமைப்பில் பங்கெடுத்திருக்கலாம். அதனால் இதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் வரணும்னு விரும்புகிறோம். இந்த மத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு எதிர்காலத்திலாவது திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த வேட்பாளர்லாம் முன்வர வேண்டும். ராஜேந்திர செல்லப்பா மக்கள் இப்போ கேட்குற மாதிரி உங்களை எதிர்காலத்தில் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய விருப்பம். இல்லை தீபம்ன்ற பிரச்சனையை அப்போ எந்த நம்பிக்கையில் கொண்டாடுறாங்க மக்கள் எங்கே நிற்கணும் ஒரு கேள்வி. அதான் இப்போ மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், திருப்பரங்குன்றம் மக்கள் அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றப்படுவதுதான் இந்து மனு தர்மத்தின் அடிப்படையில், இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் தலைமை அர்ச்சகரே சொல்கிறார். அதுதான் சரி என்று சொல்கிறார். அதுதான் திருப்பரங்குன்றம் மக்களும் விரும்புகிறார்கள். சங்கிகளும் கலவர கும்பலும் ராஜேந்திர செல்லப்பா போன்றவர்களும் சர்வே கல்யாணம்னு சொல்கிறாங்க. மக்கள் எங்கே நிற்பான்னு கேட்டால் உச்சி பிள்ளையார் கோயிலில் முருகனுக்கு ஏற்றுவது தான் மக்கள் நிற்பார். தேர்தல் களம் இந்த இவ்வளவான சர்ச்சைகளோட கூர்மையாக தேர்தல்கள் இருந்த போதும் கூட உங்கள் ஸ்டாண்ட் என்ன சொல்கிறீங்க? அதை தாண்டி திருப்பரங்குன்றம் மக்கள் முழுக்க மத நலனிக்கவாதிகள் தான்ங்கிறத கிட்டத்தட்ட உங்கள் பேச்சிலேருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. உங்கள் விமர்சனங்களையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுவேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்து நேர ஒதுக்கி பண்ணி சார். திருப்பரங்குன்றம் மக்கள் கோயில் பக்கம் தான் நிற்பாங்கன்றது தான் இந்த பேட்டியில் நான் சொல்ல விரும்புகிறது. ஓகே. எங்கே நிற்பான்னா கோயில் பக்கம். கோயில்னா கோயில் என்ன முடியும், எங்கே தீபம் ஏற்றுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த உச்சி பிள்ளையார் அந்த முருகனுடைய கருவறைக்கு மேலே அங்கே தான் ஏற்ற வேண்டும் தான் திருப்பரங்குன்றம் மக்கள் தீர்ப்பு. அதுதான் தீர்ப்பாக அமையும். நன்றி சார். நன்றி.